சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் 11 இப்படி வாசிக்கிறோம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தவறாமல் நன்மையை அனுபவித்து ஒரு பக்தன் வாழ வேண்டும் என்றால் அவனுடைய நடக்கை அது உத்தமமாக நேர்மை உள்ளதாக இருக்க வேண்டும். நீங்கள் உத்தமமாய் நடக்கிறீர்களோ என்று மற்றவர்கள் சொல்லி அறிய வேண்டிய அவசியமில்லை. அவனவன் நடக்கிற வழி நேர்மையானதா உத்தமமானதா என்று அவனுக்கு நன்றாக தெரியும். சத்திய வேத புத்தகம் நமக்கு வாக்கு பண்ணுகிறது, நீங்கள் உண்மையாக உத்தமமாய் நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் நன்மை ஒருபோதும் முடங்குவதில்லை. அவர் நன்மையை வழங்குவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு ஒருவேளை பிரதிகூலமான காற்று வீசலாம், எதிர்ப்புகள் உண்டாகலாம். வேத புத்தகத்திலே யோசேப்பை கவனிப்போம் என்றால் உத்தமமாய் நடந்த ஒரு நல்ல தேவ பக்தன் தான் யோசேப்பு. யோசேப்புக்கு விரோதமாக அவருடைய சொந்த சகோதரர்களே எழும்பினார்கள். அவனை ஒரு பால் குழியிலே தள்ளி போட்டு அவருடைய வாழ்க்கையை அந்த குழியோடு கூட முடித்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கட்டி காரியங்களை செய்த பொழுது தேவன் அற்புதமான வழியில யோசேப்பை விடுவித்து ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்ததை நாம் அங்கே படித்தறிய முடியும். ஆனாலும் துஷ்ட பிசாசு யோசேப்போடு கூட தொடர்ந்து போராடி கொண்டிருந்தது. அவன் கடந்து வந்த போத்திபாருடைய வீட்டிலே அவனுக்கு எதிராக அவனை அவமானப்படுத்தத்தக்கதாக காரியங்கள் அங்கே கைகூடி வருகிறது. சிறைச்சாலைக்குள் அனுப்பப்படுகிறார். சிறைச்சாலையில் இருந்தும் அற்புதமாய் கர்த்தர் யோசேப்பை வெளியே கொண்டு வருகிறார். என்னை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் உத்தமமாய் நீங்கள் நடக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் சொந்த சகோதரர்கள் உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் பொழுது பதறிட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை அவர் வழங்காதிரார். யோசேப்புடைய வாழ்க்கையில உத்தமமும் நேர்மையும் இருந்தபடினாலே யோசேப்பு உயர்த்தப்பட்டது போல நீங்களும் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில, உங்களுடைய உற்றார் உறவினர் மத்தியில, உங்களுடைய தெய்வ சபையில நீங்கள் கனப்படுத்தப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். God bless you.